ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் பால் எடுத்திருக்கு, ஒரு முட்டை மஞ்சளோடு சேர்த்து எடுத்திருக்கு. முதல்ல இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கலக்கி வச்ச மிக்சரை இதில் சேர்த்திக்கலாம். முதல்ல இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மைதா மாவில் தனியாக சேர்த்தும் போது ஒவ்வொரு இடத்துல திட்டாக நின்றுக்கும் உப்பு சர்க்கரையெல்லாம். இப்படி தண்ணி விட்டு கலக்கி சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஈவனாக பரவிடும். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். முட்டையும் பாலும் சேர்த்துறதுனால நம்மளுக்கு இந்த பன் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சர்க்கரை எதுக்காக போட்டிருக்கோன்னா நம்மளுக்கு மேலே நல்லா ப்ரௌன் கலராக வரும், அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கோம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். இதை எடுத்து ஒரு கல்லில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். மாவு நல்லா பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்பூனில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பன் பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சு நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுக்காகனா மேலே இருக்கிற லேயர் நம்மளுக்கு காயாமல் இருக்கணும். ஃபுல்லாக எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊறணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பரோட்டா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதை நம்ம கல்லில் விரித்து விட்டுறலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து விரிக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக விரிஞ்சு வருதுன்ட்டு. கத்தியிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி கத்தியில் போட்டு நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு உருண்டை ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பன் பரோட்டாவுக்கு கொஞ்சம் உருண்டை வந்து பெருசாக இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு லேயர் அப்போ தான் அழகாக கிடைக்கும். இதை நல்லா உருண்டை பிடிச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள் அழகாக உருண்டை வந்துருச்சு. இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இதை அதே பவுலில் மாற்றி மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி இன்னொரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பன் பரோட்டா சாஃப்டாக இருக்கும். எல்லா மாவுலேயுமே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மேலே ஒரு கிளாத் போட்டு ஊற வச்சிடலாங்க. இந்த உருண்டை எல்லாமே ஒரு 1 மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டை எடுத்து நம்ம விரித்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கல்லில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை வச்சு நம்ம இப்படி கையிலையே விரித்து விடுவோம். சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு லேசாக விரித்து விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும்.
ஒவ்வொரு இடத்துல நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சிட்டோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பன் பரோட்டா வேகாது. அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இப்போ மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். இதை ஒரு பக்கமாக இப்படி எடுத்து போட்டு அந்த பக்கம் இருக்கிற மாவையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது எதுக்காகனா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளார நல்லா லேயர் கிடைக்கும். இதை நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி சுருட்டிக்கலாம். நல்லா சுருட்டிட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மாவை இப்படி உள்ளார நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டைகளுமே நம்ம விரித்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம திட்டு திட்டாக இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா லேஸான லேயர் கிடச்சிரும். கார்னர் எல்லாமே நல்லா லேஸாக உருட்டி விட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் லேஸாக விட்டுட்டு கார்னரில் கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இடம் ஃபுல்லாக வேகாமல் போயிடும். இப்போ இதை நம்ம சுருட்டி விட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. நம்ம பரோட்டா மாஸ்டர் போடுற மாதிரி எல்லாருனாலையுமே ஈஸியாக விரித்து விட்டு போட முடியாது. அதனால தான் நம்ம வீட்டில் போடுறதுனால சப்பாத்தி கட்டையில் உருட்டும் போது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ உள்ளார சொருகி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அமுக்கி விட்டுட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட வேண்டியது தான். இந்த இடத்துல நம்ம சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த லேயர் எல்லாமே போயிடும். லைட்டாக கையிலையே ப்ரெஸ் பண்ணி தோசைக்கல்லில் போட வேண்டியது தான். தோசைக்கல் சூடாகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கல் சூடான உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாலுமே நம்மளுக்கு பரோட்டா வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப அமுக்காதீங்க, நம்மளுக்கு அந்த லேயர் வந்து உடையிறதுக்கு பார்க்கும். சூப்பராக வெந்துருச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம பரோட்டா மாஸ்டரெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி அடித்தோன்னா அந்த லேயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மேலே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இப்போ சூப்பரான பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா பன்னு மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. இப்போது சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், பிச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவியோட சாப்பிட போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவிக்கும் பன் பரோட்டாக்கும் அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், உள்ளார எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. நம்மளுக்கு லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.